நம்பர் 2 எக்ஸ் கமா ஒய் ஆர்டர் பேர்ஸில் இருக்குது. ஒய்க்கு வந்து கணிச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குமா ஒய். ரெண்டுமே எக்ஸு ஒய் ரெண்டுமே என்னது அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அப்போது எக்ஸ் ஒய் ரெண்டுமே நேச்சுரல் நம்பரில் தான் இருக்குது. நேச்சுரல் நம்பர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 தான் நேச்சுரல் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். 10 விட கம்மி. அப்போ இதெல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் தான் என்ன இருக்குது. ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 10. அப்போ 9 வரைக்கும் மட்டும்தான் இதில் இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டால் என்ன வருது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டால் என்ன வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் ஈக்குவல் டு 7, எக்ஸ் ஈக்குவல் டு 8, எக்ஸ் ஈக்குவல் டு 9 வரைக்கும் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒய் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் கிவன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 4. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 5. எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டோம் அப்படின்னா 3 + 3 வந்து 6. எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோன்னா 4 + 3 வந்து 7. எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டோன்னா 5 + 3 8. எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டோன்னா 6 + 3 is 9. எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டோன்னா 7 + 3 is 10. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 8 போட்டோன்னா 8 + 3 is 11. எக்ஸுக்கு பதிலாக 9 போட்டோம் அப்படின்னா 9 + 3 is 12. ஸோ எல்லா வேல்யூஸுமே போட்டாச்சு. 1லேருந்து 9 வரைக்கும் வேல்யூ போட்டால் எனக்கு ஒய் வந்து எதெல்லாம் மேப்பிங் ஆகுதுன்றது கிடச்சிருச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா ஆரோ டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மேப்பிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிடணும். எங்கேருந்து எனக்கு எங்கே வரைக்கும் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இது மட்டும்தான் எனக்கு எக்ஸில் இருக்குது. அதே தான் எனக்கு எங்கேயும் இருக்குது அப்படின்னா ஒய்லையும் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 இவ்வளவு தான் ஒய்லையும் இருக்குது. ஓகேவா? இது எக்ஸு, இது வந்து ஒய் ரிலேஷன். x1 போட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 4. அப்போ x1 போட்டால் எனக்கு 4 வந்துடுச்சு. அப்போ அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 5. எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டால் 6. எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டால் 7. எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டால் 8. எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டால் 9. எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டால் 10 போயிடுச்சு. 10ன்றது நேச்சுரல் நம்பர் தான். ஆனால் எனக்கு இங்கே 9 வரைக்கும் தான் எனக்கு ஒயில் இருக்குது. அப்போ இது வராது. அதே மாதிரி ஒய்க்கு வந்து 11 இதுவும் வராது. 12 இது மூணுமே வராது. ஓகே, வந்து என்ன வரைய போகிறோம் அப்படின்னா கிராஃப். ஓகேவா? ஸோ கிராஃப் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா நார்மலாக எப்பயும் ட்ரா பண்ணுற மாதிரி தான் கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ எக்ஸில் வந்து எனக்கு மேக்ஸிமமே 6 வரைக்கும் தான் இருக்குது. இப்போ 1 2 3 4 5 6 எக்ஸ் ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஆனால் ஒய் வந்து எனக்கு எங்கே இருக்குது அப்படின்னா 4ல் ஆரம்பித்து 9 விச் மீன்ஸ் 1லேருந்து நான் 9 வரைக்கும் போடணும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 1னா 4. ஸோ 1னா 4. ஸோ 1, 4. 2னா 5. ஸோ 2, 5. 3னா 6. 3, 6. 4னா 7. ஸோ 4, 7. 5னா 8. ஸோ 5, 8. 6னா 9. ஸோ 6, 9. தட்ஸ் ஆல். எழுதுகிறேன். பட் நீங்கள் எழுதும் போது ஆர்டர் வேர்ஸில் எழுதிக்கோங்க. ஆர்டராக எழுதிக்கோங்க. ரோஸ்டட் ஃபார்ம். ஸோ ரோஸ்டட் ஃபார்ம் நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே. எதெல்லாம் நம்ம கிராஃபில் எழுதியிருக்கோமோ அதை அப்படியே ஆர்டர் படி எழுதுங்க. ஆர்டர் பேட்ஸில் அது பேர் தான் என்னது அப்படின்னா ரோஸ்டட் ஃபார்ம். ஸோ அப்போ எதெல்லாம் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா 1, 4. செகண்ட் ஒன் இஸ் 2, 5. தேர்ட் ஒன் இஸ் 3, 6. 4, 7. 5, 8. அண்ட் தென் ஃபைனல் ஒன் 6, 9. தட்ஸ்